நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு மெட்டல் அயானுக்கு எப்படி நம்ம நேம் கொடுக்க போறோம். இப்போ நம்ம லிகாண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு நெகட்டிவ் லிகாண்ட் வந்தாங்கன்னா ஒரு நீங்க நேமோட எண்ட்ல நம்ம ஓ ஆட் பண்ணணும். அப்ப சைனிடோ, ஃப்ளூரிடோ, குளோரிடோ, சைனைடோ, சல்பைடோ, சல்பேட்டோ, கார்பனேட்டோ இந்த மாதிரி நேம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்போ ஒரு நியூட்ரல் லிகாண்ட் வந்தாங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுடைய நேம் அப்படியே வருவாங்க, இல்லைன்னா ஸ்பெஷல் நேம் என்னதோ அந்த ஸ்பெஷல் நேம் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வராங்கல்ல, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான், அவங்களுக்கு எப்படி நம்ம நேம் கொடுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல இத ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல கண்டிப்பா ஒரு டைப் ஆஃப் மெட்டல் வர போறாங்க, அவங்க கூட ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட் வர போறாங்க. ஓகேவா? அப்போ இந்த மெட்டல் உடைய நேம் நம்ம பார்க்க போறோம். மெட்டலுடைய நேம் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்கு சார் நம்ம பார்க்கணும்னா, இந்த கான்செப்ட் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலும் நீங்க ஐயூபிஎஸ்சி நேம் எழுதிடலாம், ஐயூபிஏக்கு நேம் நம்ம எழுதிடலாம். ஓகேவா? சரி, ஒரு மெட்டலுக்கு நம்ம நேம் எழுத போறோம் அப்படின்னா, மெட்டலுடைய நேம் எழுதுறதுக்கு முன்னாடி காம்ப்ளெக்ஸ் உடைய டைப் பார்க்கணும். காம்ப்ளெக்ஸ் உடைய டைப் பார்க்கணும். பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸா, நியூட்ரல் காம்ப்ளெக்ஸா, நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அப்புறமா தான் மெட்டல் அயானுடைய நேம் நம்ம நோட் பண்ணணும். சரி, இப்போ ஒரு மெட்டல் அயானுக்கு நம்ம நேம் எழுத போறோம். அந்த காம்ப்ளெக்ஸ் பாசிட்டிவா இருந்தாங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸா இருந்தாங்கன்னா அந்த மெட்டல் அயனுடைய நேம் என்னவோ நம்ம அப்படியே எழுதிடலாம். இப்போ அலுமினியம் வந்தாங்கன்னா அலுமினியம், குரோமியம் வந்தாங்கன்னா குரோமியம் நம்ம எழுதிடலாம். ஓகேவா? சப்போஸ் ஒரு மெட்டல் அயனுக்கு நம்ம நேம் எழுத போறோம். எக்ஸாம்பிள் குரோமியம் அப்படிங்கிற மெட்டல் அயான் பிரசன்ட் ஆயிட்டாங்க, குரோமியம் அப்படிங்கிற மெட்டல் பிரசன்ட் ஆயிடுச்சு ஒரு காம்ப்ளெக்ஸ்ல. இப்போ நம்ம நேம் எழுத போறோம்னா காம்ப்ளெக்ஸ் பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நியூட்ரலா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் அண்ட் நியூட்ரலா இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேம் என்னவோ நம்ம அதை அப்படியே எழுதிடுறோம். ஓகேவா? அப்படி இல்லாம ஒரே ஒரு கண்டிஷன், அதை ஒன்றும் எல்லாம் தெரிஞ்சுட்டா நீங்க போதும். நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸா இருந்தாங்கன்னா மட்டும், ஒரு காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸா இருந்தாங்களா மட்டும் காம்ப்ளெக்ஸ் உடைய மெட்டல் அயானுடைய நேம் எழுதுறப்போ நேம் உடைய பின்னாடி, நேமுக்கு பின்னாடி என்ன எழுதணும்? 8 ஆட் பண்ணணும். 8 நம்ம ஆட் பண்ணணும். எப்போ? நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் வந்தாங்களா மட்டும். ஓகேவா? இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல குரோமியம் அப்படிங்கிற மெட்டல் பிரசன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸா இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? குரோமேட். குரோமியம் நோட் பண்ணக்கூடாது, குரோமேட். எப்ப குரோமியம் நோட் பண்ணணும்? பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸாவோ நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாவோ இருந்தாங்கன்னா நம்ம குரோமியம் அப்படின்னு நோட் பண்ணிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸா வந்துட்டாங்க அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா அப்ப நம்ம என்ன நோட் பண்ணணும்? குரோமேட் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணணும். ஓகேவா? அதுவே ஜிங்க் அப்படிங்கிற மெட்டல் பிரசன்ட் ஆனாங்க அப்படின்னா ஜிங்கேட், நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் நம்ம எழுதி போட்டுக்கோம். ஓகேவா? பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் நேம் சேம் நேம் அப்படியே தான் வரும். ஓகேவா? அப்ப ஜிங்க் வந்தாங்கன்னா ஜிங்கேட், அலுமினியம் வந்தாங்கன்னா அலுமினேட். ஓகேவா? இந்த அயான் காப்பர், லெட், சில்வர், டின், கோல்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் நேம் வரும். ஓகேவா? அதை நம்ம பார்க்கலாம். இப்போ அயான் வந்தாங்கன்னா நம்ம அயானேட் அப்படின்னு சொல்லி எழுத மாட்டோம். இங்க ஃபெர்ரேட் அப்படிங்கிற நேம் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபெர்ரேட் இதை நம்ம மெமரி பண்ணிக்கணும். ஓகேவா? அயான் வந்தாங்கன்னா ஃபெர்ரேட், அயானேட் எழுதக்கூடாது. ஓகேவா? ஃபெர்ரேட். காப்பர் வந்தாங்க அப்படின்னா நம்ம காப்பரேட் அப்படின்னு எழுத மாட்டோம், குப்ரேட். ஓகேவா? குப்ரேட் அப்படிங்கிற நேம் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் கோபால்ட் வந்தாங்கன்னா சேம், கோபால்டேட். நெகட்டிவ் லிகாண்ட் தான், அப்ப 8 ஆட் பண்ணணும், கோபால்டேட். நம்ம கோபால்டேட் நம்ம எழுதிரோம். ஓகேவா? அதுவே லெட் வந்தாங்கன்னா, பிபினா லெட் நமக்கு தெரியும். ஓகேவா? லெட் அப்படிங்கிற மெட்டல் அயான் பிரசன்ட் ஆயிக்கிறாங்க அப்படின்னா நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ்ல வரப்போ நம்ம லெட்டேட்னு எழுத முடியாது. ஓகேவா? பிளம்பேட் என்ன எழுதுறோம்? பிளம்பேட், பிளம்பேட் சொல்லி எழுதுறோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, சில்வர் வந்தாங்கன்னா, சில்வர் வந்தாங்கன்னா சில்வர் 8 எழுத மாட்டோம், அர்ஜென்டேட் எழுத போறோம், அர்ஜென்டேட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அடுத்து பாருங்க, டின் வந்தாங்க அப்படின்னா டின் 8 அப்படின்னு எழுத மாட்டோம், ஸ்டானேட் அப்படிங்கிற நேம் கொடுக்கணும். ஓகேவா? ஸ்டானேட் அப்படிங்கிற நேம் வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்து கோல்டு வந்தாங்கன்னா ஏயு அப்படிங்கிறது கோல்டு, கோல்டு வந்தாங்க அப்படின்னா R8, இது நம்ம R8 அப்படிதான் படிக்கணும். ஓகேவா? R8 அப்படிங்கிற நேம் நம்ம கொடுக்கணும். பிளாட்டினம் வந்தாங்கன்னா பிளாட்டினேட் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். பிளாட்டினேட், கோபால்டேட், அலுமினேட், ஜிங்கேட், குரோமேட். அப்ப குரோமியம் வந்தா குரோமேட், அலுமினியம் வந்தா அலுமினேட், ஜிங்க் வந்தா ஜிங்கேட், கோபால்ட் வந்தா கோபால்டேட், பிளாட்டினம் வந்தா பிளாட்டினேட். அப்போ இந்த ஒரு சில மெட்டலுக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் நேம் வராங்க. ஓகேவா? அயான் வந்தாங்கன்னா என்ன நேம் நோட் பண்ணணும்? ஃபெர்ரேட். காப்பர் வந்தாங்கன்னா குப்ரேட், லெட் வந்தாங்கன்னா பிளம்பேட், டின் வந்தாங்கன்னா ஸ்டானேட். ஓகேவா? சில்வர் வந்தாங்கன்னா அர்ஜென்டேட், கோல்டு வந்தாங்கன்னா R8. அவ்வளவுதான். ஓகேவா? அயான் ஃபெர்ரேட், ஓகேவா? காப்பர் குப்ரேட், லெட் பிளம்பேட், சில்வர் அர்ஜென்டேட்,
டின், ஸ்டானேட், கோல்டு ஆர் ரெட். இந்த நேம் மட்டும் ஸ்பெஷலாக நம்ம நோட் பண்ணணும். எப்போ மெட்டல் அயானுக்கு காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவா இருந்தால் இந்த நேம் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன நேமும் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். எப்போ எழுதணும்? மெட்டலுடைய நேம் அப்படியே எழுதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? காம்ப்ளெக்ஸ் பாசிட்டிவாகவும் நியூட்ரலாகவும் இருந்தாங்கன்னா நேம் அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வரக்கூடிய லிகானுடைய டைப்ஸ் என்ன, ஒரு நேம் எப்படி வரும், ஓகேவா, அவங்க பாசிட்டிவ் லிகாண்டா நெகட்டிவ் லிகாண்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிளஸ் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் அவங்க என்ன மாதிரியான நேம் நம்ம கொடுக்கணும், எந்த மாதிரியான மெட்டல் பிரசண்டா இருக்கு, ஓகேவா, அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்படி இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா ஈஸியா நம்ம IUPACக்கு போயிடலாம். ஓகேவா? இது மட்டும் இல்லாம இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அவங்களுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸோடைய கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஓகேவா? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்பாங்க. மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஓகேவா? என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஜியாமெட்ரி என்னன்னு கேட்பாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் உடைய கலர் என்னன்னு கேட்பாங்க. இவங்க கலர்ட ஃபார்ம் பண்ணுவாங்களா ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற क्वेश्चन கேட்கலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இவங்க கலர்டா இருக்காங்க, என்ன ரீசன் அப்படிங்கறத क्वेश्चन கேட்கலாம். அப்போ இந்த மாதிரியான क्वेश्चनலாம் அங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான क्वेश्चंसக்கான ஆன்சர்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூனிட் நம்ம டீடைலா நடத்துறப்போ, இந்த யூனிட் வைஸா நம்ம டாபிக் வைஸா நடத்துறப்போ அந்த யூனிட் நீங்க கிளியரா அந்த ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கறது மூலமா ஃபுல் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தது இந்த யூனிட்ல இன்னொரு சின்ன ஒரு டாபிக் யாரு அப்படின்னா இந்த டபுள் சால்ட் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? டபுள் சால்ட். டபுள் சால்ட் அப்படிங்கிற நம்ம இரட்டை உப்பு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இதுவே ஒரு டைரக்ட் क्वेश्चन தான். ஓகேவா? which one of the following is double salt? டபுள் சால்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் யாரை சொல்லி क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஓகேவா? டபுள் சால்ட் அப்படிங்கறத பாருங்களேன். நம்ம இங்க எதுக்காக நம்ம வந்து டபுள் சால்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பாக்குறோம்னா, இந்த டபுள் சால்ட் அப்படிங்கிறது ஒரு சால்ட். இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுமே ஒரு சால்ட் தான். கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறவங்க ஒவ்வொருத்தங்களுமே ஒரு உப்பு தான். ஓகேவா? அப்போ இந்த கோஆர்டினேஷன் சால்ட், ஓகேவா, இந்த கோஆர்டினேஷன் சால்ட்டுக்கும் இந்த டபுள் சால்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி டபுள் சால்ட் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா டிஃபரன்ஸ் நம்ம யூனிட் வைஸா பார்க்கறப்ப பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, டபுள் சால்ட் அப்படிங்கிறவங்க பாருங்க, இவங்களுக்கு பேர் பாருங்க, நான் மோர் சால்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த சால்ட்டுக்கு பேர் வந்து மோர் சால்ட். which one of the following is more salt அப்படி சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் FeSO4 இருக்கு, இதுக்கு பேரு பெரஸ் சல்பேட் அப்படி சொல்லுவோம். பெரஸ் சல்பேட் அப்படிங்கிறது ஒரு சால்ட். ஓகேவா? பெரஸ் சல்பேட். அடுத்து பாருங்க அம்மோனியம் சல்பேட்ங்கிறது இது ஒரு சால்ட். ரெண்டு சால்ட். ஓகேவா? இந்த ரெண்டு சால்ட்டும் இங்க பாருங்க நம்ம டாட் வச்சிருக்கோம், கம்பைன் ஆகி இருக்கு. டாட் வச்ச இடத்துல கம்பைன் ஆகிக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்ப பெரஸ் சல்பேட் டாட் அம்மோனியம் சல்பேட், ரெண்டு சால்ட் கம்பைன் ஆகிக்கிறாங்க. இந்த சால்ட்ல எவ்வளவு வாட்டர் மாலிகுல் அட்டாச் ஆயிருக்குதுன்னா 6 வாட்டர் மாலிகுல் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப பெரஸ் சல்பேட் டாட் அம்மோனியம் சல்பேட் டாட் 6 வாட்டர் மாலிகுல், அதான் எக்ஸா ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சால்ட் கூட ஒரு வாட்டர் மாலிகுல் அட்டாச் ஆகிக்கிறப்போ அங்க நம்ம என்ன நேம் நோட் பண்ணுவோம்னா ஹைட்ரேட் அப்படிங்கிற நேம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அக்வா நோட் பண்ண மாட்டோம், வாட்டர் நோட் பண்ண மாட்டோம், ஹைட்ரேட் அப்படிங்கிற நேம் நம்ம நோட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ பெரஸ் சல்பேட் டாட் அம்மோனியம் சல்பேட் டாட் எக்ஸா ஹைட்ரேட், இந்த சால்ட்டுக்கு பேர் தான் நம்ம மோர் சால்ட், மோர் உப்பு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஓகேவா? அது நம்ம மோர் சால்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றோம். இவங்க தான் ஒரு டபுள் சால்ட்டுக்கான எக்ஸாம்பிள். இரட்டை உப்பு. ஏன் சார் இரட்டை உப்புன்னு சொல்றோம், டபுள் சால்ட் சொல்றோம் அப்படின்னா ரெண்டு சால்ட் கம்பைனா இருக்கு பாருங்க. ஓகேவா? சரி, இவங்க மட்டும்தான் டபுள் சால்ட்டா அப்படின்னா அப்படி இல்லை, இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸாம்பிள் 2ல பாருங்க, பொட்டாசியம் சல்பேட் டாட் அலுமினியம் சல்பேட் 2 type of sulfate salts. பொட்டாசியம் சல்பேட் டாட் அலுமினியம் சல்பேட் டாட் 24H2O. இந்த ஃபார்ம்ல நம்ம எங்கேயும் படிச்ச மாதிரி இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 அப்படிங்கிற யூனிட்ல ஸ்டேட் போர்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆலம்ல வரக்கூடிய டைப்ஸ் தான் இந்த பொட்டாஸ் ஆலம், சோடியம் ஆலம், அமோனியம் ஆலம், குரோம் ஆலம், குரோம் ஆலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப அந்த ஆலம்ல வரக்கூடிய இவங்க எல்லாருமே டபுள் சால்ட் தான். இங்க ஏன் சார் நம்ம டபுள் சால்ட் சொல்றோம்னா பொட்டாசியம் சல்பேட்ங்கிறது ஒரு சால்ட், அலுமினியம் சல்பேட்ங்கிறது ஒரு சால்ட், ரெண்டு சால்ட் கம்பைன் ஆகிக்கிறாங்க. இங்க எத்தனை வாட்டர் மாலிகூல் அதாவது ஹைட்ரேட் அட்டாச் ஆகிக்கிறாங்கன்னா 24 ஹைட்ரேட்ஸ். ஓகேவா? அப்போ இது வந்து பொட்டாஸ் ஆலம் சொல்லிட்டு இவங்க ஒரு டபுள் சால்ட்டுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்க, இங்க பொட்டாசியம் பதிலா இங்க சோடியம் வந்திருக்கு. சேம் ஃபார்முலா தான். பொட்டாசியம் 2 டைம் எடுத்துட்டு நம்ம சோடியம் 2 டைம்ஸ் போட்டுருக்கோம். அப்ப சோடியம் சல்பேட் டாட் அலுமினியம் சல்பேட் டாட் 24H2O, இது நம்ம சோடியம் ஆலம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? இவங்க ஒரு டபுள் சால்ட் தான். இந்த இடத்துல டாட் ரொம்ப முக்கியம். டாட் வச்சாதான் ரெண்டு சால்ட் கம்பைன் ஆகிக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம்.
தேர்ட் ஒன் பாருங்க அமோனியம் சல்பேட் டாட் அலுமினியம் சல்பேட் டாட் 24H2O. அப்போ இங்க இந்த ஃபர்ஸ்ட் சால்ட்ல இந்த பொட்டாஸ் ஆலம் இருக்கலாங்கல்ல, இதுல பொட்டாசியம் எடுத்துட்டு சோடியம் போட்டா சோடியம் ஆலம், நம்ம பொட்டாசியம் எடுத்துட்டு அமோனியம் போட்டுக்கிறோமா, அப்போ அமோனியம் ஆலம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? அந்த ஃபோர்த் ஒன் பாருங்க பொட்டாசியம் சல்பேட் அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் அலுமினியத்துக்கு பதிலாக குரோமியம் வந்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சேம் அதே ஃபார்முலா தான். அலுமினியத்துக்கு பதிலாக குரோமியம் போட்டுட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம், குரோம் ஆலம் சொல்லிடுவோம். இங்கேயுமே பாத்தீங்கன்னா 2 சால்ட் கம்பைன் இருக்கு, இங்கேயும் 2 சால்ட் கம்பைன் இருக்காங்க, இங்கேயும் 2 சால்ட் கம்பைன் ஆகி தான் இருக்கு, இங்கேயும் 2 சால்ட் கம்பைன் ஆகி தான் இருக்கு. இது நம்ம டபுள் சால்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸா பார்த்துருவோம். யாரு டபுள் சால்ட்டுக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் தான் இந்த யூனிட்ல ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். ஓகேவா? அப்போ இந்த பேசிக்கான கான்செப்ட்லாம் நீங்க தெரிஞ்சதுக்கு மூலியமா இந்த யூனிட்ல ஈஸியா நம்ம இந்த டாபிக் பேஸ் நடத்துறப்போ உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். இந்த கான்செப்ட்ல நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட்ல நம்ம தெரிஞ்சுக்காம டேரக்டா ஒரு கிளாஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா, அப்போ இந்த பேசிக்கான கான்செப்டை எந்த ஒரு ஸ்டாஃபுமே இந்த பேசிக்கான கான்செப்ட்ல இருந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஓகே? அப்போ நான் இதை தெரிஞ்சுட்டு கிளாஸ் வரதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போதான் நீங்க கிளாஸ் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். அந்த யூனிட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட்டா அட்டென்ட் பண்ணி ஃபுல் மார்க் நம்ம எடுக்க முடியும். Okay. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.